கணவனே இல்லாமல் 3 பெண்மணிகள். இப்போ இந்த கதை தான் இந்த ரூத்தின் புஸ்தகம். இதை பற்றி நிறைய நம்ம படிச்சிருக்கிறோம். இன்னைக்கு வேற ஒரு ஆஸ்பெக்ட்ல இதை நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். வழக்கமாக மாமியார் மருமகள்னாலே ஒரு நெகட்டிவ் தான் நமக்கு படிச்சிருப்போம் இல்லையா? மாமியார் மருமகனால என்னது? கீரியும் பாம்பும் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ஒரு பிக்சர் இருக்கும். ஆனால் பைபிள் ஒரு பிக்சர் தருது. உலகத்திலேயே ஒரு மாமிக்காக ஒரு மருமகளும் ஒரு மருமகளுக்காக ஒரு மாமியும் நின்ன ஒரு கதை வேதாகமத்தில் இருக்குதுங்க. இந்த மாமியை காப்பாத்துறதுக்கு இந்த மருமகா என்ன பண்றா? காலையில எழுந்து அறுப்பு காலம் பாருங்க, கரெக்டா அவ போயிருந்த அந்த நேரம். அப்போ அறுக்கக்கூடிய கதிர்களில் சிந்தியது ஏதாவது இருந்ததுன்னா அதை எடுத்து அதை சேகரித்து அதை உணவாக மாற்றி தன் மாமிக்கு கொடுக்கலாங்கிற ஒரு எண்ணத்தோடு ஒரு மருமகள் என்ன பண்றா? காலையில் கிளம்பி போறான். அப்படி கிளம்பி போகும்போது ஒரு சம்பவம் நடக்குது. அதுதான் இங்க நம்ம படிக்கிறோம். என்ன சம்பவம்? அப்படி பொறுக்கி கொண்டே இருக்கும் பொழுது அந்த வயல் தற்செயலாய் போவாசுடையதா இருந்ததா. பைபிள்ல இருக்கிற அநேக சம்பவங்கள் நீங்க பாத்தீங்கன்னா சாதாரணமான சம்பவங்கள் தான். ஆனா தேவனுடைய தயவு குறுக்கிட்டதினால், தேவனுடைய பலன் அங்கு குறுக்கிட்டதினால் அந்த சாதாரண சம்பவங்கள் எல்லாம் அசாதாரணமானதாக மாறினது. தாவீது ராஜாவாகணும் இல்ல பெரிய படைத்தளபதி ஆகணும் அப்படின்ட்டுலாம் போல. ஒரு கொரியர் பாயா போனவன ஒரு தேசத்தை ஆளக்கூடிய ஒரு ராஜரீக பாதையை தேவன் உண்டாக்குகிறார். தயவுங்கிறது லேபர்ல என்ன வருதோ அது கிடையாது வாழ்க்கை. ஃபேவர்ல என்ன வருதோ அதான் வாழ்க்கை. மக்களுக்கு தெரிஞ்சது எல்லாம் லேபர். ஆமா, உழைக்கிறோம் தான். ஆனா போன வாரமே சொன்னேன், ஒருத்தர் சொன்னார் மாடு மாதிரி உழைச்சங்க ஆனா கூட முன்னேறல அப்படிங்கிறார். நான் சொன்னேன், எந்த மாடு முன்னேறி இருக்கு? வெற்றியின் ரகசியம் உழைப்பு. இதெல்லாம் நிறைய பேர் பண்ணி பார்த்து இப்போ களைப்புன்னு உட்கார்ந்துருக்கிறாங்க. வெறும் உழைப்பு மட்டும் வெற்றியின் ரகசியம் கிடையாதுங்க. ஏன்னா உழைச்சவங்க நிறைய பேர் வெற்றி பெறவும் இல்லை, முன்னேறவும் இல்லை. சில பேர் நல்லா வந்திருக்கிறாங்க. பைபிள் இன்னொரு காரியத்தை நமக்கு கற்றுத்தருகிறது. not just labor, believe the favor. ஆண்டவருடைய வார்த்தைக்கு போகலாம். உங்க வேத புத்தகம் வச்சிருந்தீங்கன்னா திருப்பிக்கோங்க. ரூத் 2வது அதிகாரம். இன்னைக்கு காலையில் என்ன பேச போறோம் அப்படின்னா, இன்னைக்கு ஆராதனை பண்ணும்போது சொன்ன மாதிரி எப்படி தேவன் நினைத்து அதற்கான ஒரு பலனை அவர் என்ன பண்றாரு? கொடுக்கிறார் அப்படிங்கிறத தான் இன்னைக்கு காலையில் கற்றுக்கொள்ள போறோம். ரூத் 2வது அதிகாரம் வசனம் 11, 12 வசனங்களை பாருங்க. ரூத் 2, 11, 12. அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. விஷயம் என்னன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பெத்லெஹேமில் பஞ்சம் வந்த போது இந்த நகோமி என்கிற ஒரு பெண் என்ன பண்ணுறா? தன் பிள்ளைகளை கூட்டிகிட்டு மோவாப் தேசத்துக்கு போயிடுறா. அங்கே போன போது அங்கே ஏராளமான ஒரு சாபக்கேட்டின் இடம் பாருங்க. அங்கே தான் 2 பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணி கணவரும் இறந்து போயிடுறாரு. கடைசியில் 2 மகன்களும் என்ன பண்ணிடுறான்? இறந்து போயிடுறான். இப்போ யார் தான் மீதி இருக்காங்க?
3 விதவைகள் இருக்கிறாங்க. கணவனே இல்லாமல் 3 பெண்மணிகள். இப்போ இந்த கதை தான் இந்த ரூத்தின் புஸ்தகம். இதை பற்றி நிறைய நம்ம படிச்சிருக்கிறோம். இதுக்குள்ளே நான் போக விரும்பல. இன்றைக்கி வேறு ஒரு ஆஸ்பெக்டில் இதை நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். ரொம்ப ஒண்டர்ஃபுல் புக். ஏன்னா இந்த புத்தகத்தின் ஆரம்பங்களை பார்த்தீங்கன்னா மரண செய்திகளால் இந்த புத்தகம் நிரம்பி இருக்கும். இவன் செத்து போயிட்டான், பஞ்சம் வந்துட்டு, இப்படியே இருக்கும். ஆனால் அந்த புக்கு முடியும் போது பார்த்தீங்கன்னா இவனை பெற்றான், இவனை பெற்றான்னு இருக்கும். சாவுல ஆரம்பிக்கிற புத்தகம் பிறப்பில் முடிகிற மாதிரி ஆண்டவர் பண்ணியிருப்பார். ஆமே. உங்கள் ஆரம்பம் எப்படி வேணாலும் இருக்கலாம், உங்கள் ஆரம்பம் எப்படி வேணாலும் இருக்கலாம், தேவன் அதை கரெக்டாக முடிப்பார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நான் ஒரு தீர்க்கதரிசி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நான் ஒரு தீர்க்கதரிசி. உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லட்டும். உங்கள் ஆரம்பம் எப்படி வேணாலும் இருக்கலாம், உங்கள் முடிவு சம்பூரணமாக இருக்கும். ஹல்லேலூயா. தேவன் நல்ல விதமாக உங்கள் வாழ்க்கையை முடிக்கிற தேவனாக இருக்கிறார். விதவையாக துவங்கப்பட்ட உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் அற்புதமாக என்ன பண்ணுறாரு, மாற்றி அமைக்கிறார். சந்ததியே முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறாங்க, ஆனால் தேவன் ஒரு சந்ததியை துவக்கி வைக்கிறார். ஹல்லேலூயா. இந்த புத்தகத்தையே எப்படி சொல்கிறாங்கன்னா ஒரு மீட்பின் கதை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இட்ஸ் எ ரிடெம்ப்டிவ் ஸ்டோரி. தேவன் எப்படி ஒரு மீட்பராக இருக்கிறார் அப்படிங்கிறத விளக்குகிறது தான் இந்த ரூத் புத்தகத்தினுடைய காரியமாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாம் நம்ம வாழ்க்கையில் பல காரியத்தை இழந்து போயிடுறோம், பல காரியங்களை மிஸ் பண்ணியிருக்கிறோம், பல காரியங்களில் நஷ்டங்களை நம்ம வாழ்க்கையில் சந்திச்சிருக்கிறோம். ஆனால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டவராக அவர் இருக்கிறார்னா, இழந்து போனதெல்லாம் மீட்டு உங்களுக்கு கொடுத்து ஒரு மீட்பராக உங்கள் வாழ்க்கையிலே தன்னை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்கள், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அதனால தான் எல்லாத்தையும் இழந்து போன யோபு சொல்கிறான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். சிலதெல்லாம் நான் இழந்து போயிட்டேங்கிறது உண்மைதான், சிலதெல்லாம் என் வாழ்க்கையில் பட்டு போயிட்டு கெட்டு போயிட்டுங்கிறதெல்லாம் உண்மைதான். ஆனால் ஒன்று உண்மை, அது என்னன்னா, இழந்ததையெல்லாம் மீட்டு தருகிற ஒருவர் என்னோடு கூட இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்கள், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இட்ஸ் a redemptive story, it's a love story. இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா, இட்ஸ் a love storyன்னு சொல்கிறாங்க, இட்ஸ் a redemptive storyன்னு சொல்கிறாங்க. கர்த்தர் பாருங்கள் உங்கள் கதையை மாற்ற முடியும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்கள் கதையை மாற்ற முடியும். எல்லாம் சொல்லுங்கள், உங்கள் சோக கதையை சுகமான கதையாக மாற்ற முடியும். ஹல்லேலூயா. அதனால் வாழ்க்கையில் நடந்த பாதிப்புகளுக்குள்ளாக நீங்கள் இருப்பீங்கன்னா அப்படியே இருக்குன்னு மட்டும் நினைக்காதீங்க, அதை வேற மாதிரி தேவன் மாற்றுவார். எந்த விதமான பாதிப்புகள் இருந்தும் தேவன் உங்கள் வாழ்க்கையை வெளியே கொண்டு வர அவர் வல்லவராக இருக்கிறார். எப்பேற்பட்ட இடிபாடுகளுக்குள்ள சிக்கி கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையை திரும்பவும் எடுத்துக்கட்ட அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகையால் நீ காலையில் இந்த வார்த்தை கேட்கிறவங்களுக்கு நான் சொல்றேன், இழந்தது திரும்ப வரும், இடிபட்டது மீண்டும் கட்டப்படும். ஹல்லேலூயா. நம்பிக்கையற்ற உங்க வாழ்க்கையில தேவன் சில நல்ல கதைகளை உங்களுக்காக அவர் வைத்திருக்கிறார். ஆமென். ஸோ இது வண்டர்ஃபுல், அற்புதமான ஒரு காரியம். இதில் ஒரு கேரக்டர் பாருங்க, அதுதான் ரூத். அதனால இந்த பைபிள் இந்த புத்தகத்துக்கு எப்படி இருக்குன்னா, ரூத்தின் சரித்திரம் அப்படின்னு இருக்கும். எல்லாம் சொல்லுங்க, ரூத்தின் ஹெட்லைன்ஸ் எப்படி என்ன போட்டிருக்குது? ஆங்கிலத்தில் த புக் ஆஃப் ரூத் அப்படின்னு இருக்கும், ஆனால் தமிழில் நல்லா போட்டிருக்கிறாங்க. என்ன போட்டிருக்கிறாங்க? எல்லாம் சொல்லுங்க, ரூத்தின் என்னது சரித்திரம். எல்லாம் சொல்லுங்க, சரித்திரம். ஒரு விதவை வச்சு, ஒரு விதவையை வைத்து தேவன் சரித்திரம் எழுதுகிறார். ஒரு கைம்பெண்ணை வைத்து வாழ்க்கையில் இழந்து போன, வாழ்க்கையில் நொந்து போன சில பெண்களாக இருக்கிற இவர்களை கொண்டு தேவன் ஒரு புது சகாப்தத்தை அவர் எழுதுகிறார். போன வாரம் ஞாயிறு காலை ஆராதனையில் நான் பேசினேன், த லாஜிக் ஆஃப் காட் அப்படிங்கிற ஒரு சத்தியத்தை பேசினேன். எத்தனை பேர் கேட்டீங்கன்னு தெரில. அந்த லாஜிக்னே என்ன, லாஜிக் ஆஃப் காட்னால என்னன்னா, வழக்கமாக நம்ம யோசித்திருக்கிற மாதிரியே இருக்காது, அது தேவன் புதுவிதமாக ஒன்றை அவர் செய்கிறார். தட் இஸ் மீன், தேவனுடைய கருத்து உருவம் அல்லது தேவனுடைய கருத்தியல் வித்தியாசமானதாக இருக்கிறது. இப்படி விதவையாக, இப்படி கைவிடப்பட்டவளாக, இப்படி வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்து போயிட்டாங்களே, இனிமே என்ன அப்படின்னு நினைக்கிற இவர்களை கொண்டு ஒரு சரித்திரத்தை அவர் எழுதுகிறார். என்ன தெரியுமா? இதுல பெரிய சரித்திரம் என்ன தெரியுமா? இப்படி விதவையாய் வாழ்க்கையை இழந்து போன இவாள் மீண்டும் வாழ்க்கைப்பட்டது மட்டுமல்ல, இவர்களுடைய வம்ச வரலாறுல தான் இயேசுவே இந்த பூமிக்கு இறங்கி வருகிறார். ஆமென். இந்த ரூத்தினுடைய வம்சத்துல தான் யாரு வரா? இயேசுவே வராரு. ஆமென்.
எஸ். அதனால் பாருங்கள், லைஃப்பில் நடந்த சம்பவங்கள் தான் வாழ்க்கையின் இறுதியான காரியங்கள் நினைக்க வேண்டியதில்லை. தேவன் எந்த கெட்ட சம்பவத்தையும் நல்லதாய் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். ஆமென். அந்த நம்பிக்கையோடு இன்றைக்கி ஒரு காரியத்தை நம்ம படிக்க போகிறோம். அது என்னன்னு பாருங்கள். இவ என்ன பண்ணுறான்னா, அந்த பாதிக்கப்பட்ட ஊர்லேருந்து தான் மாமி என்ன பண்ணுறா, நான் மறுபடியும் எங்கே போகிறேன், சொந்த ஊருக்கே போகிறேன்னு சொல்லி பெத்லேஹேமுக்கு அவள் திரும்புகிறாள். 2 மருமகள்கள் இருக்கிறாங்க. ஒரு மருமக என்ன பண்ணுறா, முத்தம் விட்டுட்டு மாமியை விட்டுட்டு என்ன பண்ணிடுறா, போயிடுறா. ஆனால் இன்னொரு மருமக என்ன பண்ணுறான்னா, இல்லை நான் யார் கூட தான் வருவேன், புருஷனே போயிட்டான், புருஷனை பற்றி அம்மாவை பார்த்தான்னா பார்க்காட்டான் என்ன, சொந்த அம்மா கூட கிடையாது, யாரு தான், மாமி தான். இதை பார்த்தான்னா பார்க்காட்டான்னா, இந்த வயசான அம்மாவை நான் பார்க்கறதுனாலையும் இவா பின்னாடி போகிறதுனாலையும் நமக்கு என்ன அப்படின்னு அவன் நினச்சி விட்டுருந்துருக்கலாம். விட்டுட்டு ரைட்டு பாபாய் அப்படின்னு என்ன பண்ணியிருந்துருக்கலாம், போயிருந்துருக்கலாம். ஆனால் இவளுக்கு என்னமோ தெரில, என் மாமியாரை நான் தனியாக விட விரும்பலை, இனி நான் யார் கூட தான் இருக்க போகிறேன், என் மாமியா கூட தான் இருக்க போறேன்னு சொல்லி அந்த மாமியை பற்றி கொண்டு அவ பின்னாடி வரா. அவ எவ்வளவோ சொல்லி பார்க்கா, ஏம்மா நீ போயிடுமா, இனிமே எனக்கு கல்யாணமாகி ஒரு பிள்ளையை பற்றி உனக்கு தர முடியுமாங்க. படிச்சிருக்கீங்களா நீங்கள்? அப்படியே இருக்கு. ஏம்மா இனிமே என் பின்னாடி வரேன்னா ஏதாவது நம்பிக்கை இருக்கா, இனிமே நான் கல்யாணமாகி அப்புறமும் ஒரு பிள்ளை பிறந்து அது வளர்ந்து உனக்கு கல்யாணம் பண்ணி தர முடியுமா, நீ என் பின்னாடி ஏன் வரணும் அப்படின்னு இவளை என்ன பண்ணுறா, ஒதுக்குறா. ஆனால் இவன் என்ன பண்ணுறா அப்படின்னா, இல்லை 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 இல்லை, கல்லறை வரைக்கும் உங்கள் கூட தான் என்ன பண்ணுவேன், வருவேன், மரணமே அல்லாமல் வேற எதுவும் என்ன பண்ணக்கூடாது, பிரிக்கவே முடியாதுன்னு சொல்லி ரொம்ப உறுதியாக இருக்கிறா, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறா. பாருங்க, கடைசியில் அவளுடைய உறுதியை பார்த்துட்டு அவள் மாமியால் என்ன பண்ண முடியல, ஒன்றுமே சொல்ல முடியல. பரவாயில்லன்னு சொல்லிட்டு இவ ரூத்தும் அவளுடைய மாமியும் தாங்கள் வசித்த அதே ஊருக்கு திரும்பவும் வருகிறார்கள். ஆனால் வீடு இல்லை, நிலம் இல்லை, எல்லாமே இல்லை, சாதாரணமாக வர்றாங்க வாழ்க்கையை. இந்த ஊரில் எங்களுக்கு என்ன நம்பிக்கை இருக்கும் அப்படிங்கிற நிலையில தான் அவங்க இருக்கிறாங்க. அப்போ இந்த மாமியை பராமரிக்கணும்னு நினைக்கிற இந்த ரூத், வழக்கமாக மாமியார் மருமகள்னாலே ஒரு நெகட்டிவ் தான் நமக்கு படிச்சிருப்போம் இல்லையா. மாமியார் மருமகனால என்னது, கீரியும் பாம்பும் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ஒரு பிக்சர் இருக்கும். ஆனால் பைபிள் ஒரு பிக்சர் தருது, உலகத்திலேயே ஒரு மாமிக்காக ஒரு மருமகளும் ஒரு மருமகளுக்காக ஒரு மாமியும் நின்ன ஒரு கதை வேதாகமத்தில் இருக்குதுங்க. கடவுளுடைய பிரசன்னம் ஒரு வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னா இழந்ததெல்லாம் மீட்கப்படும் என்பது மட்டுமல்ல, இப்படி உறவுகள் கூட நன்றாக மாற்றப்பட முடியும். இப்படி சீர்கட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுகிற உறவை தேவன் அப்படியே புதுசா மாத்துவார். ஹலோ, யோசிக்கிறீங்க, மாமியார் மருமகளும் நம்புற மாதிரியே இல்லையே பாஸ்டர், இதெல்லாம் நடக்குமா? நீங்க நடக்குமான்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி அவர் நடத்தி காட்டி இருக்கிறாரு. நீங்க நடக்குமா நினைக்கிறதுக்கு முன்னாடி நடத்தி காட்டி இருக்கிறாருங்க. இந்த 2 பேர்லாம் ஒன்றா இருக்கிறது ரொம்ப கஷ்டங்க. இந்த 2 பேருக்கும் நடுவில் அப்படி எப்போவுமே ஒழுங்கா வராதுங்க. இயேசுவே சொல்லியிருக்கிறாருங்க. இயேசுவெல்லாம் கூட்டு வந்துடுவாங்க துணைக்கு. கடைசி நாட்களில் மாமியாருக்கும் விரோதமாய் மருமகளும், மருமகளுக்கு விரோதமாய் மாமியார்களும் இப்படியாக அப்படியே இருப்பார்கள். எல்லாம் எதையாவது ஒன்று சொல்லி விட்டுருது பாருங்க. கடைசி நாள் மட்டும் இல்லைங்க, பிகினிங்ல இருந்து அப்படி தான் இருந்திருக்காங்க. கடைசி நாளில் ஒரு நல்ல செய்தி என்ன இருக்குதுன்னா, சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டா அப்படி இருக்காது. அதுக்கு தான் வேதம் போகணும், கடவுளுடைய வார்த்தை போகணும். கடவுளுடைய வார்த்தையும் கடவுளுடைய வார்த்தையின் சத்தியங்களும் போச்சுன்னா மாமியார் மருமகளும் இணைஞ்சு ஒரு சரித்திரத்தை படைக்க முடியும், புதிய காரியங்களை அவர்கள் செய்ய முடியும். ஐயோ எப்படிப்பட்டவா வரப்போறாளோ இவங்களுக்கு ஒரு பயம். அவங்க ஐயோ அந்த அம்மா என்ன பண்ணுமோ அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பயம். பயப்படாதீங்க, கர்த்தர் பாருங்க புது சரித்திரத்தை எழுதுகிறார். எல்லாம் சொல்லுங்க, நகோமியும் ரூத்தும் மாமியார் மருமகள் கதை ஒரு புக்கு. இந்த புக்கே என்ன புக்குன்னு நினைக்கிறீங்க? மாமியார் மருமகள் புக்கு. இதுக்குன்னு ஒரு புக்கை போட்டு, எப்பா நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, நான் உன் உறவுகளிலேயும் கிரியை செய்கிற தேவன். நல்லா சொல்லுங்க, என் உறவுகளிலேயும்
கிரியை செய்கிற தேவன். உங்கள் ரிலேஷன்ஸில், உங்களுடைய உறவுகளில் நம்பிக்கை இல்லாத அநேக காரியங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா, இன்னைக்கு காலையில் இந்த வார்த்தையை நான் பேசும்போதே சொல்கிறேன், இந்த மாமியார் மருமகள் உறவையே கடவுள் நல்லாக்க முடியும்னா வேற எந்த உறவையும் அவரால் சீர்படுத்த முடியும். அல்லேலூயா. வேற எந்த உறவுகளையும் அவருடைய கிரியைகளை நீங்கள் பார்க்க முடியும். ஆமென். கண்டிப்பாக பாருங்க என்ன நடந்தது பாருங்க. இப்படி தன் வயது போன ஒரு மாமிக்கு இவள் செய்கிற பணிவிடை, இவள் செய்த கிரியை, இவ பண்ணக்கூடிய சில காரியங்கள் இதுக்கு என்ன பிரதிபலன் பெருசாக கிடச்சிட போகுது? இந்த வயசான சொத்துக்கித்து வச்சிருந்தாலும் பரவாயில்ல, மாமி போனதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் என்ன பண்ணிடலாம், நமக்கு சொந்தமாக்கிக்கலாம். இதுக்கு ஒன்றும் இருக்கிற மாதிரியே தெரில. இதையே நம்ம தான் என்ன பண்ண வேண்டியது இருக்குது, கஞ்சி ஊற்றி காப்பாற்றணும். அதான் நிலைமை. என்னம்மா சொந்த ஊருக்கு போகணுன்னா என்ன சொத்துக்கித்து எல்லாம் வச்சுக்கிட்டா இருக்குது? இல்லை. இந்த மாமியை காப்பாற்றுறதுக்கு இந்த மருமகா என்ன பண்ணுறா, காலையில் எழுந்து அறுப்பு காலம் பாருங்க, கரெக்டாக அவள் போயிருந்த அந்த நேரம், அப்போ அறுக்கக்கூடிய கதிர்களில் சிந்தியது ஏதாவது இருந்ததுன்னா அதை எடுத்து அதை சேகரித்து அதை உணவாக மாற்றி தன் மாமிக்கு கொடுக்கலாங்கிற ஒரு எண்ணத்தோடு ஒரு மருமகள் என்ன பண்ணுறா, காலையில் கிளம்பி போகிறான். அப்படி கிளம்பி போகும்போது ஒரு சம்பவம் நடக்குது. அதுதான் இங்கே நம்ம படிக்கிறோம். என்ன சம்பவம்? அப்படி பொறுக்கி கொண்டே இருக்கும் பொழுது அந்த வயல் தற்செயலாய் போவாசுடையதாக இருந்ததாம். இன்னைக்கு காலையில் அதான் பேசினேன். இன்னைக்கு காலையில் பேசினதே தற்செயல். தேவன் உங்கள் தற்செயல்களை நற்செயல்களாக்குவார். உங்களுடைய ஆர்டினரியை எக்ஸ்ட்ராடினரியா மாற்றுவார். உங்கள் சாதாரணத்தை அசாதாரணமாக மாற்றுவார். நீங்க இயல்பா தான் போவீங்க, ஆனா அந்த இயல்பானதை இயற்கைக்கு அப்பாற்பட்டதாக அவர் மாற்றுவார். அதான் நீ காலையில முதல் ஆராதனையில அதுதான் பேசினேன். பைபிள்ல இருக்கிற அநேக சம்பவங்கள் நீங்க பாத்தீங்கன்னா சாதாரணமான சம்பவங்கள் தான், ஆனா தேவனுடைய தயவு குறுக்கிட்டதினால், தேவனுடைய பலன் அங்கு குறுக்கிட்டதினால் அந்த சாதாரண சம்பவங்கள் எல்லாம் அசாதாரணமானதாக மாறினது. காலையில் முதல் சர்வீஸ் செய்தியை கேளுங்க. நிறைய சம்பவங்களை எடுத்து கொஞ்சம் பேச ஆரம்பித்தேன். தாவீது ராஜாவாகணும் இல்லை பெரிய படைத்தளபதி ஆகணும் அப்படின்ட்டுலாம் போல, அண்ணனுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு போகிறான். கையில் என்ன இருக்கு? சாப்பாடு, ஸ்நாக்ஸு, லஞ்ச் பாக்ஸு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு டெலிவரி பாயாக போகிறான். கர்த்தர் அவனை டெலிவரன்ஸ் பண்ற பாயா ஆக்குறாரு. ஒரு கொரியர் பாயா போனவன ஒரு தேசத்தை ஆளக்கூடிய ஒரு ராஜரீக பாதையை தேவன் உண்டாக்குகிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்கள் சாதாரணங்கள், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்கள் சாதாரணங்கள் அசாதாரணங்களாக மாறும் தேவ தயவினாலே. தேவனுடைய இரக்கங்களும் தயவுகளும் உங்க வாழ்க்கைக்குள்ள வரும் பொழுது நீங்க ஆர்டினரியா பண்ற ஒரு விஷயம் வேற எங்கேயோ உங்களை கூட்டிட்டு போறதுக்கான திறவுகோலாக தேவன் அதை மாற்றுவார். ஆமென். அதுதான் காரியமா இருக்குது பாருங்க. அது மாதிரி தான் இவ தான் வயதான தன் மாமியை பராமரிக்கணும், அவங்களுக்கு ஏதாவது நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மாமிக்கு ஏதோ செய்யணும்னு நினைச்சிட்டு ஒரு வயலுக்கு தேடி போறா. பைபிள் சொல்லுகிறது தற்செயலாய், எல்லாம் சொல்லுங்க தற்செயலாய் அந்த வயல் யாருடையதா இருந்ததா? போவாசுடையதா இருந்தது. அந்த வயல் போவாசுடையதா இருந்தது. ஒன்றும் பிளான் பண்ணிக்கல, பெரிய திட்டங்கள்லாம் போடலை, தற்செயலாக ஒரு காரியம் நடக்குது. சரி, இப்போ கவனிங்க. இவ விழுந்ததை என்ன பண்ணிட்டு இருக்கா? பொறுக்கிட்டு இருக்கிறா பாருங்க. வயல்ல அறுக்கிற வேலை கூட இல்லை. வயல்ல என்ன வேலை? பொறுக்கிற வேலை. அப்ப என்ன கிடையாது, கூலிக்காரி கூட கிடையாது. இப்ப இவ யாரா இருக்கா? ஏதாவது விழுந்தா எடுத்துக்கலாம், அதான் போயிட்டு இருக்கிறா. அறுக்கிறது இல்லை, விழுந்ததை பொறுக்கிறது. பார்த்துருக்கீங்களா நம்ம ஊர்களில்? இந்த அறுத்துட்டே போவாங்க, சிந்தி கிடக்கும், அவங்க அள்ளி கட்டுறதுக்கு அப்புறம் அந்த சிந்தினதை எடுத்து பொறுக்குறாங்க. யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? இவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்களா? வெரி குட். நான்லாம் சின்ன பையனில் இருக்கும்போது பண்ணியிருக்கிறேன். அப்படியே போய் எடுத்துகிட்டு இவ்வளோ காண்டு வரும், கொண்டு போய் கொடுத்தா ஒரு ஐஸ் தருவான். அந்த மாதிரி இந்த கதிர்களை பொறுக்கி ஐஸ் வாங்கி சாப்பிட்ட காலம்லாம் இருக்குது. ஆமாம். அப்புறம் எங்கள் பாட்டி இந்த நெல்லுலாம் வாங்குகிற ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க இந்த புட்டு, ஆப்பம் இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. ஆட்கள் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா காசு கொடுக்க மாட்டாங்க, நெல்லை கொடுத்துட்டு புட்டு தாங்க, ஆப்பம் தாங்கன்னு வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க, போவாங்க.
ஆமாம். ஸோ நானும் சின்ன வயசில் இருக்கும்போது கிராமப்புறங்களில் வளர்ந்ததுனால இந்த மாதிரி கதிர் பொறுக்கின அனுபவம்லாம் நிறைய இருக்குது. அதை எடுத்து ஒன்றா சேர்த்து அப்புறம் ஐஸு வந்து விற்பாங்க பாருங்கள். அந்த வெயில் நேரங்களில் காசு கொடுக்குறது கிடையாது, நெல்லை கொடுத்து என்ன பண்ணியிருக்கிறோம். பண்டமாற்று காலத்தில் இருப்பீங்கன்னா நீங்கள் ரொம்ப பழைய ஆளாக இருப்பீங்களோ அப்படின்னு பார்க்குறாங்க நிறைய பேர். பண்டமாட்டுலாம் பண்ணியிருக்காரா இவர் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான், இப்போ தான் விவசாயத்தை நம்ம வேறு மாதிரி ஆக்கி வச்சுருக்கிறோமே. அந்த டைமில் அப்படி இருந்தது. அப்போ இப்போ பாருங்கள், இங்கே என்ன நடக்குதுன்னா இப்படி பொறுக்கிக்கிற ஒரு நிலைமையில தான் அவன் இருக்கிறான். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன நடக்குது பாருங்களேன். பொறுக்கிற நிலையில், அதாவது அவள் கையில் எதுவுமே கிடையாது. இந்த அறுத்துட்டே போகிறவன் மிஸ் பண்ணாதான் இவளுக்கு அது சாப்பாடு. முன்னாடி போகிறவன் எதையாவது விட்டாதான் இவளுக்கு கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு நிலைமை பாருங்களேன். ஆனால் அப்படி நிலைமையில் இருக்கும் பொழுது ஒரு சம்பவம் நடக்குது. என்ன நடக்குதுன்னா, அந்த வயலுக்கே யார் ஓனரோ அவன் அந்த இடத்துக்கு வர்றான். அந்த வயலுக்கே யார் ஓனரோ அவர் அந்த இடத்துக்கு வரார். இப்போ என்ன நடக்குது பாருங்க, 10வது வசனம். அப்பொழுது அவள் தரையிலே முகம் குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாலா இருக்க நீ என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினால் உம்முடைய கண்களில் தயவு கிடைத்தது என்றால். அதாவது என்ன நடக்குதுன்னா, இந்த ரூத் யாருங்கிறத இந்த போவாஸ் தெரிஞ்சுக்கிறான். போவாஸ் யாருங்கிறது ரூத்துக்கு அவ்வளவா தெரியாது. ஆனால் ரூத் யாருங்கிறது யாருக்கு தெரியுது? இப்போ இது எப்படி இருக்குதுன்னா, ஆண்டவரை பற்றி நமக்கு நிறைய தெரியுதோ இல்லையோ, நம்மளை பற்றி அவருக்கு நிறைய தெரியும். யாரும் அறியாத என்னை அவர் எப்படி பண்ணியிருக்கிறாரு, நன்றாய் அறிந்து அவர் நல்லா தெரிஞ்சிருக்கிறாரு. ஆனால் அவரை பற்றி நமக்கு நல்லா தெரியுமாங்கிறது தெரியல, ஆனால் நம்மளை பற்றி அவருக்கு நல்லா தெரியும். இப்போ கவனிங்க, அதனுடைய விளைவுகள் என்னங்கிறத நான் காலையில் காட்ட போகிறேன். இப்போ கவனிங்க. ஸோ இவளுக்கு வந்து தயவு பாராட்டுறான். நீ வந்து நம்ம இடத்துல தங்கிக்கலாம், இங்கே தண்ணி குடிச்சிக்கலாம், இப்படிலாம் நிறைய தயவான காரியங்களை சொல்கிறான். இவளுக்கு ரொம்ப ஆச்சரியம். நான் ஒரு அந்நிய இனத்தாலா இருக்கிறேன், எனக்கு இவ்வளவு தயவை இந்த ஓனர், இந்த வயலுக்கு எஜமானனா இருக்கிற போவாஸ் பாராட்டுகிறாரே அப்படின்னு ஆச்சரியப்படுறா. அவளே சொல்றா பாருங்க, இந்த தயவு ரொம்ப பெருசா இருக்கு, இட் இஸ் a favor அப்படின்னு தான் என்ன பண்றா சொல்றா. இப்ப கவனிங்க, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்தது. எல்லாம் சொல்லுங்க, தயவு கிடைத்தது. தயவுங்கிறது லேபர்ல என்ன வருதோ அது கிடையாது வாழ்க்கை, ஃபேவர்ல என்ன வருதோ அதான் வாழ்க்கை. புரியல, கொஞ்சம் பேர் தான் புரிஞ்சிருக்குது. எல்லாம் சொல்லுங்க, நோ மோர் லேபர், ஒன்லி ஃபேவர். மக்களுக்கு தெரிஞ்சது எல்லாம் லேபர் லேபர். ஆமாம், உழைக்கிறோம் தான். ஆனால் போன வாரமே சொன்னேன், ஒருத்தர் சொன்னார், மாடு மாதிரி உழைச்சங்க ஆனால் கூட முன்னேறல அப்படிங்கிறார். நான் சொன்னேன், எந்த மாடு முன்னேறி இருக்கு? வெற்றியின் ரகசியம் உழைப்பு உழைப்பு உழைப்பு. இதெல்லாம் நிறைய பேர் பண்ணி பார்த்து இப்போ களைப்பு களைப்பு களைப்புன்னு உட்கார்ந்துருக்குறாங்க. வெறும் உழைப்பு மட்டும் வெற்றியின் ரகசியம் கிடையாதுங்க. ஏன்னா உழைச்சவங்க நிறைய பேர் வெற்றி பெறவும் இல்லை, முன்னேறவும் இல்லை. சில பேர் நல்லா வந்திருக்கிறாங்க. பைபிள் இன்னொரு காரியத்தை நமக்கு கற்றுத்தருகிறது. நாட் ஜஸ்ட் லேபர், பிலீவ் த ஃபேவர். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நான் வெறும் உழைப்பை நம்புற ஆள் இல்லை, நான் தயவை நம்புறேன். வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறவர்கள் வெறும் உழைப்பை நம்புகிறவர்கள் அல்ல, அவர்கள் அந்த உழைப்புக்கு மேலாக தங்களுக்கு ஏதோ ஒரு உதவியும் கிருபைகளும் வருகிறது என்பதை நம்புகிறவர்கள் தான் பெரிய வெற்றிகளை பார்க்கிறார்கள். ஆமென். அதனால தான் உலக மனுஷன்லாம் பாருங்களேன், ஏதாவது சக்ஸஸ் வந்தவொடனே என்ன பண்ணிடுறான் தெரியுமா? மேலே சார் ரொம்ப நல்லா பண்ணீங்க, எல்லாம் எல்லாம் மேலே இருக்கிறவன் அப்படிங்கிறான். ஆஸ்கார்லாம் வாங்கிட்டு வந்துடுறாரு. என்ன சார் வாங்கிட்டீங்களேண்ணா? எல்லா புகழும் ஒருவனுக்கே, நீ நதி போல. எல்லா புகழும் யாருக்கு? அப்ப நீங்க இந்த எல்லாம் உழைச்சவனுக்கெல்லாம் கிடைச்சிருக்கணும்னா நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கணும். எனக்கு கிடைச்சிருக்குன்னா இட் இஸ் a favor of God. It is a favor of God. I tell you, believe the favor of God. வெறும் லேபரை மட்டும் நம்பிட்டே இருக்கிறாங்க, வெறும் உழைப்பை மட்டும் நம்பாதீங்க. அந்த உழைப்போடு சேர்த்து ஒன்று நினைங்க, நான் பண்ற ஒவ்வொரு உழைப்புக்கும் தேவன் எனக்கு தயவை கொண்டு வருவா, இரக்கத்தை கொண்டு வருவா, வெற்றியை கொண்டு வருவா, சரியான பலன் எனக்கு கிடைக்கும்படியாய் செய்வா. அது அவருடைய தயவாக இருக்கிறது. அதனாலதான் பாருங்க, கல் உடைக்கிறவங்க இன்னும் கல் உடைச்சிட்டு தான் இருக்கிறாங்க, மூட்டை தூக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் உழைக்கலன்னு நினைக்கிறீங்களா?
உழைக்கிறாங்க சார். உலகம் என்ன சொல்லுது? எத்தனை மணி நேரம் உழைக்கிற? 10 மணி நேரம் பத்தாது, இன்னும் 20 மணி நேரம் வேலைப்பாரு, அப்போ தான் பெரிய ஆள் ஆயிடுவேன் அப்படிமே. அப்போ வீட்டுக்கெல்லாம் போக வேண்டாம், 6 மாதம் வீட்டுக்கே போகாதீங்க அப்படின்னுதாங்க. 6 மாதம் கழிச்சு போனால் வீட்டில் யாருமே இருக்க மாட்டேங்காங்க. அவர் ரொம்ப நொந்து போயிடுறாரு. நான் எல்லாம் என் வீட்டுக்காக தான் பண்ணேன்னா, வீட்டம்மா பார்த்துட்டே இருந்தது, பிள்ளைங்களும் பார்த்துட்டே இருந்தாங்க, இவருக்கு ரொம்ப வேலையாக இருக்குன்னா அவங்க எங்கேயா போயிட்டாங்க. எவ்வளோ சோக கதைகள் நாட்டில் நடக்க தெரியுமா உங்களுக்கு? வெறும் லேபரை மட்டுமே அவங்க நம்பிட்டே இருக்கிறாங்க, வெறும் உழைப்பை மட்டுமே நம்புறாங்க. பாருங்க, பைபிள் உழைப்பை குறித்து முற்போக்கான வார்த்தைகளை தான் பேசுகிறது. பைபிள் எப்படி சொல்லியிருக்குன்னா, வேலை செய்ய மனசு இல்லைன்னா தம்பி கொஞ்சம் சாப்பிடாது அப்படின்னு இருக்கு. ஹலோ, வேலை செய்ய மனதில்லாதவன், வேலை செய்ய மனசே இல்லைன்னா ஒரு ஈஸி டிப்ஸ் சொல்றேன், மத்தியானம் லஞ்சம் மறந்துடு அப்படிங்க. அதாவது வேலை இல்லாதவன் இல்லை, கவனிக்கிறீங்களா? வேலை இல்லாதவன் இல்லை, வேலை செய்ய. சிலருக்கு வேலை இல்லை, சரி வேலை போல நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படி இருந்துடாதீங்க. வேலை இல்லாதவன் சொல்ல, வேலை செய்ய மனசே இல்லைன்னா பெட்டர் நீ சாப்பிடாமலே இருங்கிறாரு. பைபிள் உழைப்பை மட்டப்படுத்தல, உழைப்பை நல்லா தான் சொல்லியிருக்குது. நல்ல ஓலை, நல்ல வேலை பாரு எல்லாம் சொல்லியிருக்குது. தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை கண்டாயானால் அவன் நீசருக்கு முன்பாக நிற்காமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். உழைப்பு நல்ல ஒரு விஷயம். எல்லாம் சொல்லுங்க, ஒர்க் இஸ் த பிளெஸிங். நல்லா சொல்லுங்க, ஒர்க் இஸ் த பிளெஸிங். நல்லா சொல்லுங்க, அப்படி வச்சு சொல்லுங்க பார்க்கலாம், ஒர்க் இஸ் த பிளெஸிங். ஆமென். அவருடைய நாவோடு ஒட்டி கொண்டதுங்கிற மாதிரி மதியம் 12 வேளையில் ஒரு தடவை ஒட்டி கொண்டதா? ஓ தாகமா இருக்கிறேன். கவனிங்க, வெறும் லேபரை மட்டுமே நம்பி வாழ்ற ஒரு வாழ்க்கையை தான் உலகத்தில் இருக்கிற மக்கள் செய்கிறாங்க. பாருங்க, உழைப்பு ரொம்ப நல்லது, ஆனால் நிறைய பேர் களைச்சி போயிருக்கிறாங்க. களைச்சி போனால் எவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்க? ஒன்றும் இல்லைங்க, நாட்டில் நான் உழைச்சிக்கிட்டே இருக்கேன், அங்கேயே தான் இருக்கேங்க, ஊரை ஏமாத்திரம் ஒருத்தன் பெரிய ஆள் ஆகிட்டு இருக்காங்க, அவன்லாம் பெரிய ஆள் ஆகிட்டாங்க, நான் எவ்வளோ பண்ணி இங்கே தாங்க இருக்கிறேன் என்னங்க அப்படின்னு களைத்து போன மக்கள் எங்கும் நிறைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வேதம் ஒரு நம்பிக்கையான செய்தியை கொண்டு வருகிறது. அது என்னன்னா, வெறும் லேபரை மட்டும் நம்பாதப்பா, பிலீவ் த ஃபேவர். எல்லாம் சொல்லுங்க, ஃபேவர். எல்லாம் சொல்லுங்க, நாட் ஜஸ்ட் லேபர், பிலீவ் த ஃபேவர் ஆஃப் காட். வெறும் உழைப்பை மட்டும் நம்புகிற மக்களா இல்லாம தேவனுடைய தயவை நீங்கள் நம்புங்கள். ஹல்லேலூயா. அதனால தான் தாவீது மன்னன் சொல்லுகிறான், அவருடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும், அவருடைய தயவு என்னை பெரியவனாக்கும். the favor of God, தேவனுடைய தயவு என் வாழ்க்கையில வரும் பொழுது பொறுக்கிக்கிட்டு இருக்கிறேன்னா அதே வயலுக்கு ஓனரா மாற முடியும், அதே வயலுக்கு எஜமாட்டியா மாற முடியும், அதே ஊர்ல பெரிய ஆளா மாற முடியும். எல்லாம் சொல்லுங்க, தயவு பொறுக்குகிற வாழ்க்கைய சுதந்திரிக்கிற வாழ்க்கையா மாத்திடும். ஆமென். அவ வயலை மட்டும் சொந்தமாக்கல, ஓனரையே சொந்தமாக்கிட்டா. யோசித்து பாருங்களேன், ஒரு வேலைக்காரி லிஸ்ட்ல கூட அவ கிடையாது, சும்மா சிந்திரதை பொறுக்கிட்டு இருக்கிறா. பாருங்களேன், அதனாலதான் பைபிள் தாழ்வில் இருக்கிறவர்கள் உயர்வில் வந்த கதையை என் வேதம் பேசுகிறது. நான் ஏன் எப்போதும் மக்களுக்கு சில சொல்றாங்க, என்ன மோட்டிவேஷனலா இருக்கு உங்க வார்த்தையை கேட்கும்போது, ஆமா, என் பைபிள் பேசுற எல்லா கதையுமே பொறுக்கிட்டு இருந்தவா எஜமாட்டி ஆயிட்டா. ஒண்ணுமே இல்லாதவங்க பெரியாரான கதையை தான் என் வேதம் முழுவதும் நிரம்பி இருக்குதுங்க. வாரம் வாரம் அந்த கதையை தான் நான் பேச போறேன். ஏன்னா இங்க இருக்கிற என் ஜனமும் பொறுக்குகிற நிலையில இருக்காது, ஏந்திர நிலையில இருக்கிறாரு. அவர்களும் வாரி வழங்குகிற இடத்தில் அவர்கள் இருப்பார்கள், அவர்கள் அநேகரை ஆசீர்வதிக்கிறவர்களாக இருப்பார்கள். ஏன்னா அதே தேவன் இன்றைக்கும் தயவு பாராட்டுகிறவராக இருக்கிறார், இரக்கம் பாராட்டுகிறவராக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நான் விழுறத பொறுக்கிற ஆளா இருக்க மாட்டேன். ஆமென். என் கையில இருந்தே விழும். இப்படி வைங்க, இப்படி சொல்லுங்க, விழுறத பொறுக்கிற ஆளா இல்ல, என் கையில இருந்து எல்லாம் விழும். இப்படி இருக்கிற கைய ஒரு தயவு வந்தா இப்படி ஆயிடும். ஒரே ஒரு ஃபேவர், ஒரே ஒரு தயவு இப்படி இருக்கிற உங்க கையை இப்படி ஆக்கிடுங்க. எல்லா கையும் இப்படி இருக்கணுங்கிறதா அவருடைய நோக்கம். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, எப்படி வைங்க பார்க்கலாம். தயவு இப்படி ஆக்குது. எல்லாம் சொல்லுங்க, எப்படி வைங்க. தயவு என்ன இப்படி ஆக்குது. ஆமென். அதனாலதான் பாடுறோம், ஏந்தி நின்ற
கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றி விட்டீர். ஹல்லேலூயா. நான் சொல்ல உங்க வாழ்க்கை அப்படி இருக்கும். இன்னைக்கு 5க்கும் 10க்கும் சாதாரணத்துக்கும் ஐயோ இது சிந்துனாதானே, அவர் விட்டாதானே எனக்கு கிடைக்கும், வந்தாதானே கிடைக்கும் நீங்க நினைக்கலாம். ஒரு நாள் உங்க வாழ்க்கையில வருது, உங்க கை இறைக்கிற கைகளா இருக்கும், உங்க கை அநேகருக்கு கொடுக்கிற கைகளாக இருக்கும். கர்த்தர் அவ்விதமாய் உங்க வாழ்க்கையை வைப்பார். அவருடைய தயவு உங்க வாழ்க்கையில அதை செய்யும். அவருடைய தயவு உங்க வாழ்க்கையில அதை கொண்டு வரும். ஆமென். அதனால உழைப்பை எடுத்துருங்க, பிரயாசத்தை எடுத்துருங்க நான் சொல்லல. தயவை நம்பி பிரயாசப்பட்டுக்கிட்டே இருங்க. எல்லாம் சொல்லுங்க, ஃபேவரை நம்பி லேபர் பண்ணுங்க. ஆமென். தயவை நம்பி இறங்குங்க, கிருபையை நம்பி இறங்குங்க. அவருடைய தயவு எனக்கு ஒன்றை செய்யும் என்று நம்புகிற மனிதன் சும்மா இருக்க மாட்டான். பாருங்க எப்படி தயவு வேலை செய்து பாருங்க. தயவு எப்படி வேலை செய்து பாருங்க. உம்முடைய கண்களில் தயவு கிடைத்தது என்றால், இந்த போவாஸ் இயேசுவுக்கு ஒரு அடையாளமாக வேதாகமத்தில் சொல்லப்படுகிறார். தெரியுமா உங்களுக்கு? வேதாகமத்தில் இருக்கிற நிறைய கேரக்டர் யாருக்கு பிரதிபலிப்பாக இருக்குதுன்னா கிறிஸ்துவுக்கு பிரதிபலிப்பாக இருக்கிறது. இந்த ரூத்து போல தான் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையுமா. முதல் திருமணம் ஃபெயிலியர் ஆயிட்டு, நம்பினவன் கழுத்தை எடுத்துட்டான். யார் வாழ வைப்பான்னு நினைச்சோமோ அவன் போயிட்டான். வாழ்க்கையில எங்கேயோ அடிபட்டு நொந்து நூடுல்ஸா பொட்டே இல்லாத விதவை மாதிரி நம்ம மனுவர்க்கத்தின் வாழ்க்கை இருக்குது. ஆனா அங்க ஒரு ஹீரோ இறங்கி வர்றாரு. அப்படியே மண்ணெல்லாம் எடுக்கல, அப்படியே கட் பண்ணி பிளட் எடுத்து திலகம் வைக்கிறார். புரியுதான்னு தெரியல. இதுக்குதான் ஒழுங்கா படம் பார்க்கணுங்கிறது. ஒரு சத்தியம் விளங்குதா? முன்ன பின்ன ஏதாவது மூவி பார்த்துருந்தீங்கன்னா நான் பேசுறது உங்களுக்கு புரியும். திலகம் விடுறாரு. அதாங்க கதை. நம்ம ஊர்ல வேற இந்த கதையை வேற எப்படி சொல்ல? அதனாலதான் கலைஞர் ஒரு முறை சொன்னாரு, விதவை விதவைன்னு சொல்லாதீங்க, அதுல பொட்டே இல்லை, கைம்பென்னு சொல்லுங்க, அதுல 2 பொட்டு இருக்கு அப்படின்னாரு. வார்த்தையை கூட இப்படி மாத்துறாங்க பாரு. விதவைன்னு சொல்லாதீங்க, என்னன்னு சொல்லுங்க, கைம்பெண். அது யாருன்னு கேட்டுறாதீங்க. விதவைக்கு இன்னொரு தமிழ் வார்த்தை. அதில் என்ன இருக்குது? 2 பொட்டு வச்சிடற அப்படின்ட்டு. யோசிச்சு பாருங்களேன். ஒரு உலக மனிதன் இந்த பொட்டு இல்லாம ஒரு பேர் கூட இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாருன்னா, கடவுளுடைய தயவு உங்க வாழ்க்கையில பொட்டை கொண்டு வரும், உங்க வாழ்க்கையில திலகத்தை கொண்டு வரும், உங்க வாழ்க்கையில அர்த்தத்தை கொண்டு வரும், உங்க வாழ்க்கையில சில வாழ்வை அது கொண்டு வரும். மாங்கல்யம் தந்து நானேனா வாழ்க்கை படுவீர்கள். யாரோ ஒரு போவாஸ் உங்களை கொத்திட்டு போயிடுவான். அந்த மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை உங்களுக்கு அமையும். அந்த மாதிரி ஒரு நல்ல பிசினஸ் வாழ்க்கை உங்களுக்கு அமையும். ஏன் யாரும் கண்டுக்கிறது இல்லைங்க, என் கம்பெனி எங்கேயோ இருக்கு. இல்ல, ஒரு பெரிய கம்பெனியோட உங்களுக்கு டைப் ஏற்படும், பெரிய ஒரு நிறுவனத்தோடு உங்களுக்கு தொடர்பு ஏற்படும், பெரிய ஒரு ஆளோடு உங்களுக்கு சந்திப்பு ஏற்படும். தேவனுடைய தயவு சாதாரண ஆட்களை பெரிய ஆட்களோட இணைக்கிற ஒரு வேலையை அது செய்கிறது. இவளுக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லைங்க, ஆனா தேவன் சம்பந்தப்படுத்துறாரு. ஆமென். கவனிங்க, அது மாதிரிதான் கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கைக்கான ஒரு போவாஸ், மனு வர்க்கத்துக்கான ஒரு போவாஸ், த கிங்ஸ் மேன் ரெடீமர் அப்படிங்கிறது தான் இதனுடைய கதையே. ஆழமா போய் பார்த்தா அவளுக்கு சுதந்திரவாளியாக ஒருவன் இருப்பான். அவன் அவளை மீட்க உரிமை பெற்றவன், ஆனால் அவள் அவனை மீட்க மறுக்கிறான். அதனால 2வது வாய்ப்பு யாருக்கு தான் போகுது? நியாயப்பிரமாணம் செய்யாததை கிருபை செய்து முடிக்கிறது. நியாயப்பிரமாணம் தான் முதலில் கொடுக்கப்பட்டது, அது நம்மை மீட்கும் என்றால் அது மீட்காமலே போயிடுச்சு. ஆனால் 2வது அந்த கிருபை நம்மை மீட்கும் வேலையை அது செய்கிறது. அல்லேலூயா. பார்த்து சொல்லுங்க, கிருபை உங்களை மீட்கும். ஆமென். எல்லா இழப்புல இருந்து அது உங்களை தூக்கி வெளியே கொண்டு வரும். நீங்கள் வாழ்க்கைப்படுவீர்கள், திலகமிடப்படுவீர்கள். உங்கள் விதவை இருப்பின் நிந்தையை தேவன் மாற்றி அமைப்பார். அவரே உங்கள் மணவாளனாய் உங்கள் வாழ்க்கையில இருப்பார். ஆமென். வாழ்க்கை அர்த்தம் இல்லாம போகாது, உங்க வாழ்க்கை அர்த்தப்படும். எல்லாம் சொல்லுங்க, அர்த்தப்படும். பாருங்க, ஒரு வார்த்தையை தாண்டியே போக முடிய மாட்டேங்குது, அவ்வளவு இருக்குது உள்ள. எல்லாம் சொல்லுங்க, உம்முடைய கண்களில் தயவு கிடைத்தது. போவாஸுடைய தயவே இப்படி இருக்குதுன்னா ரெப்ரசன்டேட்டிவ் தான் போவாஸ்.
கிறிஸ்துவுக்கு ஒரு அடையாளம். புதிய ஏற்பாட்டில் நம்ம என்ன படிக்கிறோம்னா, அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். எல்லாம் சொல்லுங்க, இயேசுவின் பரிபூர்ணத்தால் கிருபையின் மேல் கிருபை. அதை ஒரு ஆங்கில வேதாகமம் எப்படி போடுது? ஃபேவர் அப்பான் ஃபேவர், கிரேஸ் அப்பான் கிரேஸ், பிளெஸிங்ஸ் அப்பான் பிளெஸிங்ஸ், இப்படி பல வார்த்தைகள் இருக்கிறது. அப்போ தயவு, எல்லாம் சொல்லுங்க, நான் தயவு பெற்றிருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, இயேசுவை பெற்ற நான் தயவை பெற்றிருக்கிறேன். இந்த உலகம் லேபர் பண்ணுது அப்படியே பண்ணி ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்க, என் உழைப்ப பூரா தின்னுட்டே போயிடறானே, எனக்கு வரவே மாட்டேங்கன்னு உலகம் நினைச்சிட்டு இருக்கு. ஆனால் கடவுளுடைய தயவை நம்புற ஒரு ஆளுக்கு கடவுள் என்ன பண்றாருன்னா, இவனுடைய ஒவ்வொரு சின்ன சின்ன முயற்சிகளுக்கும் பெரிய வெற்றியை அவர் கொடுக்கிறார், பெரிய உயர்வுகளை அவர் தருகிறார். ரஜினிகாந்தே சொல்றாங்க, ஒரு துளி வேர்வைக்கு 1 பவுன் தங்கத்தை கொடுத்தது தமிழ் அல்லவா. ஒரு துளி வேர்வைக்கு 1 பவுன் தங்கத்தை தமிழே கொடுத்துச்சான். அவன் கூட எதை நம்புறான் பாருங்க. உழைப்பெல்லாம் தாண்டி எனக்கு ஒன்று வரும். எப்போவுமே பாருங்களேன், இந்த ஃபேவரை நம்புறவங்க தான் பெரிய ஆள் ஆகுறாங்க. எல்லாம் சொல்லுங்க, பிலீவ் த ஃபேவர். சரி, அடுத்த வார்த்தையை பாருங்க. என்ன நடக்குது? ஹவு டு, எப்படி இதில் நம்ம கனெக்ட் ஆகிறோம்? நம்முடைய லேபரும் ஃபேவரும் எப்படி கனெக்ட் ஆகுது தெரியணும். பாருங்க, லேபரே தேவையில்ல, வீட்டிலே உட்கார்ந்துரி அப்படின்னு நான் பேசலை. உங்கள் லேபரோட கடவுளுடைய அந்த ஃபேவர், கடவுளுடைய அந்த தயவு சந்திக்கும் பொழுது என்ன நடக்குது என்பதுதான் செய்தியாக இருக்கிறது. பாருங்களேன், அதனால தான் அடிக்கடி சொல்லுவேன், ப்ரிப்பரேஷன் ப்ளஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஈக்குவல் மிரக்கல். எப்போவுமே ஆயத்தமாக இருங்க, தேவன் எந்த நேரத்திலையும் வாய்ப்பை அனுப்புவார், உங்கள் வாழ்க்கை அற்புதம் நடக்கும். ஆமென். இப்போ கவனிங்க, என்ன நடக்குது பாருங்க. அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, எனக்கு தயவு பாராட்டினீங்களே, அப்படி நான் என்ன பண்ணிட்டேங்கிறா. யாரு? ஹலோ, ரூத். என்னங்க எனக்கு போய் இவ்வளவு பண்றீங்களே அப்படின்னு இவ கேட்கும்போது போவாஸ் சொல்றான். அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு, புருஷன் இருக்கும் போதே மாமியார கண்டுக்க மாட்டால சில மருமகா. ஒருத்தர் சொல்றாரு, பிரதர், அவங்க வீட்டில் உள்ள ஆட்கள்லாம் வரும்பொழுது எங்கிருந்து தான் அந்த உற்சாகம் வருதுன்னே தெரியல பிரதர், பம்பரமா சுத்துறான். நம்ம ஆட்கள் வந்துடக்கூடாது, தலைவலிக்கு கடையில் வாங்கி கொடுக்கீங்களா அப்படிங்க. ஏன்னா அந்த கடையில் 4 இட்லி வாங்கி கொடுத்துருங்க அப்படிங்க. எப்படி தான் டவுன் ஆகுதுன்னே தெரியல பேட்டரி. பாருங்க, இது எல்லாமே இந்த யதார்த்த இது. ஆனால் கடவுளுடைய கிருபை தயவு வந்ததுன்னா இதெல்லாம் கிடையாது. மாமியார் மருமகளும் அப்படி வாழ முடியும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், எல்லாம் சொல்லுங்க, மாமியாருக்காக செய்தது. பாருங்க, இந்த மாமியாருக்காக மருமகள் செய்தது மட்டும் இங்க ரெக்கார்ட் ஆகல, இந்த மருமகளுக்காக மாமியார் செய்தா. 3ஆம் அதிகாரம் 1வது வசனம் பாருங்க. இதுல மருமகளின் செயலை பத்தி போட்டிருக்கு. 3:1 பாருங்க. பின்பு அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே, மருமகளை பார்த்து என்ன சொல்றா? ஹலோ, என்ன சொல்றாங்க? அப்படித்தான் சொன்னா. சிலர் பார்த்தீங்கன்னா அந்த கல்யாணம் சொன்னேன், இனிமே நீங்க எனக்கு அத்தை கிடையாது, அம்மா, இப்போ நீ சும்மா. ஆரம்பம்லாம் அப்படித்தான் பிரதர் இருந்தது, என்ன மகளா நினைச்சுக்கோங்கன்னா செஞ்சுட்டா. அம்மா அம்மான்னா. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இது இந்த கதையின் ஆரம்பம் அப்படி இருந்ததா எனக்கு தெரியல, ஆனால் முடிவு அப்படி இருந்தது. முடிவை தேவன் அப்படி கொண்டு போய் விட்டார். ஆமாம், இங்கே பாருங்க, அவ சொல்றா, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனா. ஒரு மாமியாருடைய வார்த்தைங்க. நீ சுகமா வாழ்றதுக்காக நான் ஒரு சௌக்கியத்தை நான் தேடாமல் இருப்பேனா? என் மகளே, நீ இப்படி இருக்கிறிய, நீ இப்படி இருக்க கூடாத, உனக்கு ஒரு நல்ல காரியம் நடக்காம நான் விடமாட்டேன் அப்படின்னு மாமி துடிக்கிறாங்க மருமகளுக்காக. அற்புதம் தாங்கிறீங்களா? இப்படிப்பட்ட அற்புதம்லாம் இருக்கா பிரதர்? கண்டிப்பா இருக்கு.
ராஜாக்களின் இருதயமே கர்த்தர் கையில் இருக்கிற நீர்க்கால் போல இருக்குதே, உங்க மாமியாரின் இருதயம் என்ன, உங்கள் மருமகளின் இருதயம் என்ன? எந்த இருதயத்தையும் தேவன் அன்பினால நிறைச்சி தயவினால நிறைச்சி துடிக்க வைப்பார், ஏங்க வைப்பார். அந்த அளவுக்கு தேவனோடு நல்லவராக இருக்கிறார். ஆமென். நடக்கும்னுங்க. எல்லாமே ஃபெய்த் தான். நீங்க உறவுகளுக்காக விசுவாசித்தீங்கன்னா உறவுகளில் மாற்றங்களை பார்ப்பீங்க. இப்போ தரித்திரமா இருக்கும்போது நம்ம என்ன சொல்லித்தரோம் சபையில்? தரித்திரத்தை நம்பாதீங்க, எதை நம்புங்க? செழிப்பை நம்புங்கன்னு சொல்கிறோம். அதே மாதிரி சுகவீனமாக இருக்கும்போது என்ன சொல்கிறோம்? சுகவீனத்தை நம்பாதீங்க, எதை நம்புங்க? செழிப்பை நம்புங்கன்னு சொல்கிறோம். அப்போ உறவுகளில் பகைமையும் கசப்புகளும் நிறைஞ்சிருக்கும் போது நீங்கள் நம்புங்க, தேவ அன்பு எங்கள் வாழ்க்கையில் பாய்ந்து ஓடும், தேவ அன்பு எங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யும், தேவனுடைய அன்பு எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றும். அப்படியா நீங்க நம்பக்கூடாது? அதுதான் விசுவாசங்கிறது. இப்போ அந்த மாதிரி வசனங்களை தியானிக்கணும். எப்படி சுகத்துக்கான வசனத்தை தியானிச்சு சுகத்தை அனுபவிக்கிறீர்களோ, செழிப்புக்கான வசனத்தை தியானிச்சு செழிப்பை பார்க்கிறீர்களோ, அதுபோல உறவுக்காக தேவன் உறவுகளுக்கு ஊடாக கிரியை செய்ய முடியும் என்று நீங்க நம்ப முடியும்னா உங்கள் உறவுகளிலே தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. உள்ள மாற்றங்கள் சாத்தியமா இருக்கிறது. ஆமென். கவனிங்க. அப்போ ரெண்டு பேருமே ரெண்டு பேருக்காக ஏதோ ஒரு விதத்தில் என்ன பண்றாங்க? நீ நல்லா இருக்கணும், இல்லத்த நீங்க நல்லா இருக்கணும், இல்லம்மா நீ தான் நல்லா இருக்கணும், இல்லத்த உங்க கண்ணில் தண்ணி வரக்கூடாது. ஐயோ ஐயோ. இட்ஸ் a prophetic picture நினைச்சிடாதீங்க. இப்படிதான் உங்க வாழ்க்கை கண்டிப்பா இருக்கும். கர்த்தர் அப்படி மாற்ற வல்லவர். ஒருவேளை இது மாமியார் மருமகளுக்காக மட்டும் நீங்க நினைக்க வேண்டியதில்லை. கணவன் மனைவி உறவை கர்த்தர் அப்படி மாற்ற முடியும். ஆமென். சகோதர சகோதரிகளின் உறவுகளை எப்படி மாற்ற முடியும்? எங்கெல்லாம் உறவுகளில் பாதிப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் தேவன் இப்படி கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா. பாசம் மலர் காஞ்சு போச்சேங்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, மறுபடியும் பூக்கும், காய்க்கும், கனி தரும். கவனிங்க. அப்ப எனக்கு ஏன் இவ்வளவு தயவு பாராட்டுறீங்கன்னு கேட்கிறா. அதுக்கு போவா சொல்றான், உன் மாமியாருக்காக செய்ததும் நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. எல்லாம் சொல்லுங்க, எல்லாமே ஒருத்தருக்கு விவரமா தெரியும். பாருங்களேன். இப்போ நான் சொல்ல வந்த செய்தி என்னன்னா, நீங்க கிரியை செய்யும் போது சோர்ந்து போக கூடாது. நீங்க ஒரு செயலை பண்ணிட்டு இருக்கும் போது டயர்ட் ஆயிடக்கூடாது. ஏன்னா நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு செயலையும் விவரமா கணக்கெடுக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். யாருக்கு தெரியும் இந்த வயசான அம்மாவை கவனிக்கிறதுல நமக்கு என்ன? இது அப்படியே பரவி பரவி எங்க போகுது? போவாசுக்கு போய் சேருது. நான் சொல்றேன், இன்னைக்கு காலையில் நான் சொல்ல வந்த செய்தி என்னன்னா, அடுத்த வசனம் அதான் வாசிக்க போறேன். அப்போ இன்னும் செய்தியே சொல்லலையா? கண்டிப்பா 2 மணிக்குள்ள சொல்லிடுவேன். 12வது வசனம், உன் செய்கைக்கு தக்க பலனை. எல்லாம் சொல்லுங்க, உன் செய்கைக்கு தக்க பலனை. நல்லா சவுண்டா சொல்லுங்களேன். கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. ஃபேவர்னா என்ன தெரியுமா? நீங்க கொஞ்சம் ஏதோ லேபர் பண்ணி வச்சிருக்கீங்க, இப்ப கடவுளுடைய ஃபேவர் வரும் பொழுது அந்த சின்ன செயலுக்கு பெரிய பலன்கள் வரும்படியாக செய்வார். தட் இஸ் a favor of God. எல்லாம் சொல்லுங்க, கடவுளுடைய தயவு என்பது எனது சிறு முயற்சிகளுக்கு பெரும் பலனை தரும். அதுதான் தயவு. வாட் இஸ் மீன் பை ஃபேவர்? உங்களுடைய ஒரு சின்ன சின்ன காரியம், சின்ன சின்ன பிரயாசம் பண்ணியிருக்கீங்க, அதற்கு பெரிய பலனை கடவுள் தருகிறார். அதுதான் தயவாக இருக்கிறது. இயேசு பாணியில சொல்றதா இருந்தா, ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாலும் அதன் பலனை நீ அடையாமல் போவது இல்லை. எந்த அளவுக்கு கிரியைகளுக்கு பலன் உண்டுங்கிற நம்பிக்கையை கடவுள் நமக்குள்ள விதைக்கிறாருன்னா, ஒரு டம்ளர் நீ தண்ணியை கொடுத்திருந்தாலும் நான் அதை கூட உன் வாழ்க்கையில ஆசீர்வாதமாக மாற்றுவேன், அதை கூட உன் வாழ்க்கையில நன்மையாக மாற்றுவேன். பாருங்க, ஜவஹர் ஒரு முறை ஒரு சாட்சி என்கிட்ட சொன்னார். அவருக்கு காலேஜில் அவர் மார்க்கை பார்த்து சீட்டு கொடுக்க மாட்டேன்ட்டாங்களாம். எல்லாம் அப்படித்தாங்கிறீங்களா? யாரெல்லாமோ ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க, கிடைக்கல. கடைசியில் சோகமாக உட்காந்துருக்கிறாரு. அந்த வழியாக ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அவர் யாருன்னா, அந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒரு பியோன். ஏன் தம்பி உட்காந்துருக்கிற அப்படின்னு இருக்காரு. இந்த மாதிரி சீட்டு இல்லைன்ட்டாங்க அப்படின்ட்டு. உடனே அவர் கூட்டு போய் ஃபாதரை பார்த்து, நம்ம பையன் தான் கொடுங்க அப்படின்ட்டாரு. உடனே சீட்டு கொடுத்துட்டாங்களாம். இப்போ
இப்போ இதை விட பெரிய விஷயம் இருக்குது. அதான் சொல்ல வரேன். சீட்டு கொடுத்துட்டாங்க, சீட்டு கொடுத்துட்டாங்க. அவர் ஒன்றும் பாட்ஷா பாணியில் போயெல்லாம் சீட்டு வாங்கலை. இன்னொரு பேர் இருக்குது, அப்படிலாம் சீட்டு வாங்கலை. சீட்டு எப்படி கிடச்சிச்சின்னா, அவர் ஒன்றும் அந்த பியூனுக்கும் இதுக்கும் ஒன்றும் அவங்களுக்கு ஒரு பெரிய இது இல்லை. அந்த பியூனுக்கு ஒரு நாள் அவங்க அப்பா என்னைக்கோ டீ வாங்கி கொடுத்துருந்தாராம். ஜாவகருடைய அப்பா ஒரு நாள் டீ வாங்கி கொடுத்தான். அந்த டீ வாங்கி கொடுத்த நன்றிக்கு இவர் வந்து நின்று பேசி ஒரு காலேஜ் சீட்டே வாங்கி கொடுத்துருக்கிறார். என்ன சொல்றேன்னா, எல்லாம் சொல்லுங்க, ஒரு கலசம் தண்ணி, ஒரு பஜ்ஜி, ஒரு வடை வீணா போகாது. வடை போச்சேன்னு சொல்லவே மாட்டீங்க. போச்சே அப்படிங்கிறது போவே போகாது. உன் கிரியைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இது தெரிஞ்சாதான் எஃபெக்டிவாக போய் உன்னை நம்ம பண்ணவே ஆரம்பிப்போம். ஏன் நம்ம களைச்சிட்டோம், ஏன் நமக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல, அடுத்தால அன்பு செலுத்த ஏன் முடியல, அடுத்தால ஏன் கொடுக்க முடியல, அடுத்தால ஏன் ஜெபம் பண்ண முடியல, அடுத்தால போய் ஏதாவது ஒரு ஊழியத்தை ஏன் செய்ய முடியல, அடுத்தால ஒரு பிஸ்னஸோ எதையோ பற்றி ஏன் யோசிக்கல. எங்கேயோ நம்ம டயர்ட் ஆகிட்டோம், எங்கேயோ களைச்சு போயிட்டோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு நாளும் விட்டுறாத, ஒரு நாளும் களைச்சு போயிடாத. நீ செஞ்சதுக்கெல்லாம் மொத்தமாக கணக்கு போட்டு வரணும்னா என்ன வேணாலும் நடக்கும். அதனால விட்டுறாத மகனே, மொத்தமா வரப்போகுது. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. அதை ஒரு மனுஷன் பார்க்காம இருந்திருக்கலாம், ஒரு மனுஷன் தராம இருந்திருக்கலாம். ஆனால் அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தானே வெளியரங்கமாய் பலன் அருளுவார். எல்லாம் சொல்லுங்க, என் பிதா வெளியரங்கமாய் பலன் அருளுவார். உன்னுடைய செயல் சீக்கிரட்டா இருக்கலாம், ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய ரிவார்ட் சீக்கிரட்டா இருக்காது. உன்னுடைய ரிவார்ட் எல்லாருக்கும் முன்னாடியும் எல்லாரையும் கூட்டி வச்சுதான் நான் உனக்கு ரிவார்டை கொடுக்கிற தேவனா இருக்கிறேன், உனக்கு பரிசளிக்கிற தேவனாய் நான் இருக்கிறேன். அதனால ஓனர் பண்ணாம இருக்கலாங்க. ஓனருக்கெல்லாம் ஒரு ஓனர் இருக்கிறாரு, அவர் கண்டிப்பா பண்ணுவார், அவர் நிச்சயமாய் செய்வார். அதனாலதான் கிழக்கில் இருந்தும் மேற்கில் இருந்தும் ஜெயம் வராது, ஜெயம் கர்த்தரால் வரும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஒருவேளை உங்க எஜமானுக்கு அது தெரியாம போகலாம், ஒருவேளை கவனிக்க வேண்டியவங்க கவனிக்காம போகலாம். ஆனா உன்னை குறித்த விவரங்கள் எனக்கு சொல்லப்பட்டது என்று போவாஸ் என்கிற ஒருவர் இருக்கிறார், அவருக்கு அது கண்டிப்பா போய் சேரும். எல்லாம் சொல்லுங்க, அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தானே வெளியரங்கமாய் பலன் அருளுவார். என்ன வார்த்தை பாருங்க, அந்த வசனத்தை பாருங்க. உன் செய்கைக்கு தக்க பலனை. எல்லாம் சொல்லுங்க, உன் செய்கைக்கு தக்க பலனை. லேபர் இருக்கா இல்லையா? லேபர் இருக்கா இல்லையா? இருக்கு. ஆனா ஃபேவர் வந்ததுனால பலன் வருது. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். என்ன ஒரு வாழ்த்துதல் பாருங்க, போவாஸ் வாயிலிருந்து வருது. அவர் அடைக்கலமா நீ தேடி வந்துட்டம்மா. இது வரைக்கும் யாரோ உனக்கு அடைக்கலம் நினைச்ச, ஆனா நீ இன்னைக்கு தேடி வந்திருக்கிறது யார? இஸ்ரவேலின் தேவனை அடைக்கலமாய் தேடி வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் நிச்சயமாய் உண்டாவதாக. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவராலே பலன் வரும். அவரை தேடி வந்திருக்கிற உங்களுக்கு, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவரை தேடி வந்திருக்கிற உங்களுக்கு, அவரை தேடி வந்திருக்கிற உங்களுக்கு நிறைவான பலன் உங்களுக்கு வரும். ஒரு நாள் விட மாட்டாருங்க. பலனை அளிக்கிற ஒரு தேவனாய் அவர் இருக்கிறார். நீ அதை தான் உங்க மனசுல ஆழமா எழுத விரும்புகிற. நீங்கள் பலன் அடையாமல் போவதில்லை. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை தான் தேவன் என்னுடைய உள்ளங்கள்ல ஆழமா சொன்ன வார்த்தை தான். நீங்கள் பலன் அடையாமல் போவதில்லை, நீங்கள் பலனை காண்பீர்கள். ஆமென். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம். சில நேரம் நம்ம கிரியை செய்கிறோம், சில செயல்கள்லாம் பண்ணுறோம், சில காரியங்கள் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் சில நேரத்தில் அப்படி பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது சிலருக்கு கொஞ்சம் அப்படியே டயர்ட் ஆவாங்க. அவங்கெல்லாம் அந்த வார்த்தையை புரிஞ்சு வச்சுருக்கணும். எபிரேயர் 6:10 பாருங்க. ஏனென்றால் உங்கள் கிரியையையும், எல்லாம் சொல்லுங்கள், உங்கள் கிரியையையும். இப்போ கவனிங்க, நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும், செய்து வருகிறதினாலும், எல்லாம் சொல்லுங்கள், செய்ததினாலும், செய்து வருகிறதினாலும். இப்போ காமிங்க, இதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்க, செய்து வர்றீங்க, தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. எல்லாம் சொல்லுங்க, தமது நாமத்துக்காக நீங்கள் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. எல்லாம் சொல்லுங்க, தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. எனக்காக என்னெல்லாமோ நீ செஞ்சிருக்கடா,
எத்தனையோ காரியங்களை விட்டு கொடுத்துருக்க, எவ்வளவோ பிரயாசத்தை நீ பட்டிருக்கிற. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு இன்னைக்கு காலையில், அதான் நான் வர்ஷிப் பண்ணும்போது அந்த வார்த்தையை சொன்னேன், மறவாமல் நினைத்தீர் ஐயா. இங்கே சொல்லியிருக்குது, மனுஷனுக்கிட்டே கடவுள் சொல்றாரு நன்றி மறப்பது திருக்குறள்லாங்கிறீங்களா? நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. நம்மளையே நன்றியா இருங்கன்னு சொன்னார்னா அவர் நாமத்துக்காக நம்ம பண்ணதுக்கு அவர் நன்றியா இருப்பாரா இருக்க மாட்டாரா? அவர் சொல்றாரு, அதை மறப்பதற்கு நான் அநீதி உள்ளவர் அல்ல. நீ எனக்காக பண்ண சின்ன சின்ன பிரயாசத்துக்கு கூட உனக்கு பலன் வரும். நீ அந்த பலனை அடையாமல் போவதில்லை. ஒரு கலசம் தண்ணீருக்கும் பலனை நான் உனக்கு கொடுக்கிறவராக இருக்கிறேன். அல்லேலூயா. பக்கத்துல பா சொல்லுங்க, பலன் அடைவீர்கள், பலன் அடைவீர்கள். You will get reward my friend. தேவன் உங்களுக்கு ரிவார்ட் அவர் கொண்டு வந்துகிட்டு இருக்கிறார். ஒரு மனிதன் தேவனுக்கு செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் அவர் அவனுக்கு பலன் அளிக்கிறவர் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதனாலதான் தேவன் ஒருவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க கடவன் என்று எபிரேயர் 11:6 படிக்கிறோம். எல்லாம் சொல்லுங்க, பலன் அளிக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, செய்யக்கு தக்க பலனை அவர் எனக்கு அளிக்கிறவராக இருக்கிறார். அப்போ நீங்க என்ன பண்ணனா, நீங்க செஞ்சதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருங்க. அவர் ஒரு இன்ட்டு போட்டு ஃபேவர் அப்படின்னு போட்டுருவார். ஒரு டம்ளர் தண்ணி தானே, இல்ல இன்ட்டுன்னு போட்டு ஃபேவர்னு போட்டுருவார். ஒரு டம்ளர் தண்ணீர் எங்கேயோ கொண்டு போய் நிறுத்துற மாதிரி ஆக்கிடுவார். அவருடைய ஃபேவர் வந்து உங்க லேபருக்கான ரிவார்டை கொண்டு வருதுங்க. அவருடைய தயவு உங்கள் செயல்களுக்கான பலனை கொண்டு வருகிறது. அதனாலதான் கலாத்தியர் 6 நம்ம படிக்கிறோம். என்ன படிக்கிறோம்னா, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதிருங்கள். ஏன்னா மனுஷன் எதை விதைக்கிறான் அதை என்ன பண்ணுவான், அறுப்பான். நீ சோர்ந்து போகாதிருந்தால், நீங்கள் தளர்ந்து போகாதிருப்பீர்கள், ஆனால் ஏற்ற காலத்திலே அறுப்பீர்கள். எல்லாம் சொல்லுங்க, நான் கண்டிப்பா அறுப்பேன். சொல்லுங்க, நான் அறுவடை எனக்கு வருகிறது. ஆமென். ஒன்னு கூட பலனற்று போகாதுங்க. இன்னைக்கு இதை தான் அழுத்தி எனக்கு சொல்லும்படியாய் சொன்னார். ஒன்னு கூட பலன் தராம போகாது, கண்டிப்பா பலன் வருது. அவர் நாமத்துக்காக நீங்கள் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. அப்ப இந்த உலகத்துல வேலை செய்றீங்க, இந்த உலகத்துல ஏதோ ஒரு முயற்சி செய்றீங்க, ஏதோ ஒரு பிரயாசத்தை ஒவ்வொரு நாள் நீங்க பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. அப்ப என் பிரயாசம் எல்லாம் வீணாயிடுமா, என் பிரயாசம் எல்லாம் அவ்வளவுதானா? நினைக்க வேண்டியதே இல்லை. என் செய்யக்கு தக்க பலனை தருகிற ஒரு தேவன் இருக்கிறார். அவருடைய தயவு அதை என் வாழ்க்கையில கொண்டு வரும், உங்கள் வாழ்க்கையில இது கொண்டு வரும். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, லேபர் கிடையாது, ஒன்லி ஃபேவர். அல்லேலூயா. இவ்வளவு நாள் உங்க கண்ணை இப்படியே பார்த்து ஆம்ஸ்லயே கவனம் வச்சிருந்தீங்கன்னா, இப்ப சொல்லுங்க, நான் பண்ணிட்டேன் ஆண்டவரே, உங்க தயவை நான் நம்புறேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எழுந்து நிற்போம். இன்னைக்கு காலையில நிறைய காரியங்கள் இருக்கிறது. கொர்நேலியு என்கிற ஒரு மனிதனை நாம் படிக்கிறோம் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில். வீட்டில் போய் வாசித்து பாருங்க. சொல்ல வேண்டியது நிறைய இருக்குது, டைம் இல்லை, அதனால் முடிக்கிறேன். அவன் வந்து தான தர்மம் பண்ணிகிட்டு இருக்கிறான், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இந்த அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 1லேருந்து நீங்கள் வாசிக்கோங்க வீட்டில் போயிட்டு. அதில் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம், அவனுடைய தான தர்மங்களும் அவனுடைய ஜெபங்களும் தேவனுடைய சமூகத்தில் நினைவு கூறப்பட்டது. எல்லாம் சொல்லுங்க, நினைவு கூறுகிற தேவன். ஐயா, நீங்கள் உங்கள் மாமிக்கு பண்ணது, உங்கள் மருமகளுக்கு பண்ணது, உங்கள் அம்மாவுக்கு பண்ணது, உங்கள் அப்பாவுக்கு பண்ணது, நண்பர்களுக்கு பண்ணது, ஏதோ ஒரு நல்ல செயல்கள் உங்கள் மூலமாக வந்திருக்குது பாருங்க. அது வந்து பலனே இல்லைன்னு நீங்கள் நினைக்காதீங்க. கரெக்டான ஒரு டைம் வரும், அதை தேவன் உங்கள் வாழ்க்கையில் பலனாக மாற்றுவார். அதை வச்சு உங்களுக்கு ஒரு நன்மை அவர் செய்ய ஆரம்பிப்பார். ஜெயில 2 பேர் சோகமா இருந்தா எனக்கு என்னங்கன்னு யோசேப்பு நினைக்காம அவங்க சோகத்துக்கு ஒரு ஆறுதலை சொல்றான், ஒரு பதிலை சொல்றான். உங்களுக்கு தெரியுமா, அன்னைக்கு அவன் பண்ண அந்த சின்ன செயல் அவனை அரியணை ஏத்துக்கிற செயலாக மாத்தினது. அந்த சின்ன செயல் அவனை சிறையிலிருந்து வெளியே கொண்டு வந்தது. அதனாலதான் நான் சொல்றேன், எப்போ எந்த நல்லது உங்களை நோக்கி வரும்னு தெரியவே தெரியாதுங்க. தொடர்ந்து ஒரு நல்ல காரியத்தை பண்ணிக்கிட்டே இருங்க, தொடர்ந்து ஒரு நற்செயலை செய்து கொண்டே இருங்க. நற்கிரியைகளை செய்யும்படியே இயேசு கிறிஸ்துவுக்குள் அவர் உங்களை சிருஷ்டித்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. சடனா ஒரு நினைவு கூறுதல் வருகிறது. பரலோகத்தின் தேவன் இந்த கொர்நேலியுவினுடைய ஜபங்களையும் தான தர்மங்களையும் நினைவு கூறுகிறார். ஒரு ஏஞ்சலே இறங்கி வர்றாங்க, சொல்றான், உன் ஜபங்களும் உன் தான தர்மங்களும் நினைவு கூறப்பட்டது. கடைசியில் பார்த்தா அவன் வீட்டுக்கும் அவன் சுத்திலவங்களுக்கெல்லாம் பெரிய ரட்சிப்பை அவன் பெற்றுக்கொள்ளும்படியாய் பேதுரு என்கிற மிகப்பெரிய அப்போஸ்தலன் அவர்கள் வாழ்விலே அனுப்பப்படுகிறார். ஹல்லேலூயா.
எல்லாம் சொல்லுங்க ஃபேவர். நல்லா சொல்லுங்க ஃபேவர். எல்லாம் சொல்லுங்க நான் களைச்சு போகாம உழைப்பேன். எல்லாம் சொல்லுங்க களைப்பின்றி உழைப்பேன். ஏனென்றால் நான் தயவை நம்புகிறவன். உழைப்ப நம்புறவங்க எல்லாம் களைச்சிடுறாங்க, ஆனா தயவை நம்புறவங்க களைக்காம உழைக்கிறாங்க. ஏன்னா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் எனக்கான காரியங்களை என் தேவன் அனுப்புவார், எனக்கான ரிவார்டை என் தேவன் என் பக்கமாய் கொண்டு வருவார். அன்றைக்கு நான் அதை காண்பேன் என்கிற நம்பிக்கை அந்த மனிதனுக்கு இருக்குது பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறைமுகமான காரியம் என்று எதுவும் இல்லை. அந்தரங்கமாய் யாரோ ஒரு ஏழைக்கு, அந்தரங்கமாய் யாரோ ஒரு நபருக்கு, இந்த வயசான அம்மா தானே அப்படின்னு இவ விட்டுருந்தான்னு வைங்களேன், எவ்வளோ பெரிய தயவாவை விட்டுருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதை கவனித்த போவாசு மணந்தால் இவளைத்தான் மணப்பேன் என்று ஒரு அற்புதமான வாழ்க்கை அமையுது பாருங்க. நீங்க ஒரு வயதானவங்களுக்கு நீங்க பாராட்டினதா இருக்கலாம், ஒரு ஏழைக்கு பாராட்டினதா இருக்கலாம், யாருக்கோ நீங்க பாராட்டுகிற சின்ன 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 காரியங்கள் எல்லாம் தேவன் வந்து அப்படி பாக்குறாரு. சின்னதா பண்ணல, நீனே இவ்வளவு பண்ணல, இன்ட்டுன்னு போட்டு போனஸ்ன்னு அவரு போட்டுருவாரு. அது எவ்வளோ வரும்னு தெரியாது. நான் சொல்லுகிறேன், உங்கள் கிரியைகளுக்கு பலன் அளிக்கிற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். உங்க எஜமான் அதை செய்யாம இருக்கலாம், உங்களை சுத்தியில் இருக்கிற யாரும் அதை கண்டுக்காம இருக்கலாம், ஆனா தேவன் கண்டுக்காதவர் கிடையாது. அவருடைய கண்கள் இந்த பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. உத்தம இருதயத்தோடு தம்மை தேடுகிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் இந்த பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அது எந்த நேரமும் தயவு அனுப்பும், எந்த நேரமும் உங்களுக்கான கதவுகளை திறக்கும், எந்த நேரமும் உங்களுக்கான வாய்ப்புகள் வரும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் பார்க்கவே பார்ப்பீர்கள், ருசிக்கவே ருசிப்பீர்கள் என்று சொல்லுகிறேன். அதனாலதான் சொல்றேன், களைப்பு இல்லாம கையை வையுங்க, களைப்பே இல்லாம வேலைக்கு போங்க, களைப்பே இல்லாம நன்மை செய்யுங்க, களைப்பே இல்லாம கொடுங்க, களைப்பே இல்லாம பண்ணிக்கிட்டே இருங்க. ஒருவர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார், ஒருத்தர் பார்த்துட்டே வராரு. யாருமே பார்க்கலங்கிறது இல்ல, ஒருத்தர் பார்க்கிறார். அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் பலன் அருளுவார். யோசித்து பாருங்க, எவ்வளவு எளிமையா சொல்றாரு. என் நாமத்தின் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா கூட அதன் பலனை நீ அடையாமல் போவதில்லை. ஐயா, உங்க ஒவ்வொரு சின்ன சின்ன செயல்களுக்கு கூட தக்க பலனை தருகிற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார், தக்க பலனை அனுப்புகிற ஒரு தேவன் இருக்கிறார். நீங்க ஒன்றும் பெருசா பண்ணிருக்க மாட்டீங்க, சின்னதா பண்ணிருப்பீங்க. ஆனா அவர் பண்ணும்போது, அவர் அதை ரிட்டர்ன் உங்க வாழ்க்கையில அனுப்பும் பொழுது அது வேற மாதிரி இருக்கும், வேற மாதிரி இருக்கும், அவர் லெவல்ல இருக்கும். நீங்க உங்க லெவல்ல செஞ்சிருக்கீங்க, ஆனா திரும்ப செய்யும் போது அவர் லெவல்ல செய்வார், அவர் லெவல்ல செய்வார். வேதம் சொல்லுகிறது, ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். நம்மளே கடனாளியா இருக்காதாங்க. பைபிள் சொல்லுகிறது, ஏழைகளுக்கு இறங்குகிறவன் யாருக்கு கடன் கொடுக்கிறானா? அவர் கடனாளியா இருப்பாரா? அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க உங்க லெவல்ல இருந்து கொடுக்குறீங்க, அவர் லெவல்ல இருந்து தராரு, அவர் லெவல்ல இருந்து அனுப்புகிறார். இது ஒரு வெளிப்பாட நமக்கு வரணுங்க, இது ஒரு புரிதலா வரணும். அதனால அப்படி வந்து நீங்க யாரையும் அற்பமா நினைக்க மாட்டீங்க, யாருக்கும் செய்யறத உற்சாகமா நீங்க செய்வீங்க. இந்த மாமி சீக்கிரமா கிளம்பு, அப்பதான் நான் என் ஆளை பிடிக்க முடியும் அப்படின்ட்டு இல்ல. அந்த வயதான பெண்ணுக்கு, மாமிக்கு அவள் செய்ததை தேவன் நினைவு கூறுகிறார். சொல்றா, உன் குணத்தை எல்லாம் ஊராரெல்லாம் பேசுறாங்கம்மா, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. சில நேரத்தில் நீங்க நிறைய நல்ல காரியங்கள் பண்ணி டயர்டா இருக்கலாம். இன்னைக்கு காலையில் உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, தளர்ந்து போகாதிருங்கள், ஏற்ற காலத்தில் நீங்கள் அறுப்பீர்கள். உங்களுக்கு ஒரு அறுவடை நாட்கள் இருக்குது, உங்களுக்கு ஒரு சீசன் இருக்கு, the harvest. நீங்க விதைச்ச எல்லா விதையும் ஒரு மழை வரும், முளைச்சு அப்படியே எழும்பும் பாருங்க. அன்னைக்கு எல்லாம் அற்புதமா இருக்கிறது நீங்க பாப்பீங்க. ஆஞ்சிருக்கிற இடத்துல விதைய வச்சுக்கிட்டே போறீங்க. ஒரு பக்கம் ஒருத்தன் எதுவுமே விதைக்காம இருக்கலாம், திடீர்னு ஒரு நாள் மழை பொழிஞ்சுன்னா உங்க வயல் அப்படியே பசுமையா இருக்கும். எல்லோரும் விதைக்கிறதுக்கான வாய்ப்பை தேடி இருக்கும்போது நீங்க அறுத்துக்கிட்டு இருப்பீங்க, நீங்க பலனை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஏன்னா தேவன் அநீதி உள்ள, அவர் நீதி உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய சிங்காசனம் நீதி உள்ளதா இருக்கிறது. இந்த காலை வேளை அவர் உங்களுக்கு நீதி செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நாம் கொடுக்க போகிறோம், நம் கைகளை எடுத்துக்கொண்டு ஹல்லேலூயா தேவனை கனம் பண்ணும்படியாய். ஹல்லேலூயா.
நம்பிக்கையோடு உங்கள் விதைகளை விதையுங்கள். தளர்ந்து போகாது இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்பீர்கள். அறுவடை நிச்சயம். அவர் நாமத்துக்காக, அவருடைய சுவிசேஷத்துக்காக, அவரை கனம் பண்ணுவதற்காக நான் கொடுக்கிற எதுவா இருந்தாலும் அவர் அதுக்கு பலனை தருவார். அவரிடத்திலிருந்து அதுக்கு பலன் வரும். ஹல்லேலூயா. கைகள் எடுத்துக்கொண்டு அறிக்கை செய்து நாம் கொடுக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, என் செய்கைக்கு தக்க பலனை அவர் எனக்கு கட்டளையிடுவார். என்னுடைய எல்லா பிரயாசத்துக்கு கீழே அவருடைய தயவு வருகிறது. ஆகையால் நான் என் பிரயாசத்தின் மீது அல்ல, அவருடைய தயவின் மீது என் நம்பிக்கையை வைக்கிறேன். நான் செய்கிற எல்லா செயலுக்கும் தேவ தயவு பிரதியுத்தம் தருகிறது, பதிலை தருகிறது. இயேசுவின் நாமத்திலே தேவன் எனக்கு அனுப்புகிற பதில்களை, ரிவார்ட்ஸை நான் பெற்றுக்கொள்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. பாடல் பாடும் பொழுது முன்பாக வந்து நாம் செலுத்தலாம். ஆன்லைன்ல பார்க்குறவங்க ஆன்லைன்ல வார்த்தையை கனம் பண்ணும்படி அதில் இருக்கிற அக்கௌண்ட்டுக்கு என்ன பண்ணலாம், நீங்கள் விதைக்கலாம்.